புதுசா கல்யாணம் தான் பண்ணிருக்கிறாங்க. வருவாங்க, இரு, அவசரப்படாத. அடடே, வாங்க வாங்க, ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அட ஒண்ணுமில்லப்பா. பொண்ணுமணி, உங்க அக்கா பொண்ணு பெரிய மனுஷி ஆனதுக்கு உங்க மாமா சீர்முறைக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு இந்த சொங்கோடம்பாளையம், கரடிப்பட்டி, கொண்டம்பட்டி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை மதிச்சு ஒரு பத்திரிக்கை கூடவா வைக்கல? ஆமாங்க, எங்க மாமாவுக்கு எங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரல. அதனால என்னங்க, தாய் மாமன் சீரை நான் செய்யறதுக்கு பதிலாக என் தம்பி சின்னமணி இருக்கான், அவன் என் இடத்துல இருந்து என் சீரை சிறப்பாக செய்வாங்க. ஆட என்ன பண்ணுமனே, விவரம் இல்லாமே பேசுற. தாய் மாமன் சீரா உன் தம்பி பண்ணானா, பண்ணிட்டு போறானா, சந்தோஷமா விட்டுறலாமே. எவனா ஒருத்தன் மூணாம் பங்காளி அந்த பெரிய துறையும் சின்ன துறையும் பண்றதா கொட்டை எழுத்துல பத்திரிகையில பேர் போட்டு வச்சிருக்கான். உனக்கு சந்தேகமா இருக்கா? பாரு பாரு. என்ன பூங்குடி, உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு? தெரியலங்க, இதுக்கு எங்க அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பூங்குடி, இப்ப என்ன பண்றது? அட என்னப்பா, உறவு முறையில் சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கோசரம் உறவு முறை விட்டு போயிடும். போப்பா, சீர்சேர முறைய ஒரு மானத்துக்கு ஒரு இலக்குன்னா உயிரை கூட விட்டுறலாம். ஆனால் தன்மானத்துக்கு ஒரு இலக்குன்னா விட்டுறக்கூடாது. போய் முதல்ல போய் சீர்முறையை செஞ்சுட்டு வாப்பா. வேணாங்க, எங்க கல்யாணத்துல தான் எங்க மாமாவை இந்த ஊர் முன்னாடி வச்சு அவமானப்படுத்திட்டோம். மறுபடியும் உறவு முறையை காட்டி இந்த தாய் மாமன் சீரை நான் தான் செய்வேன் அப்படின்னு போய் நின்னா இன்னொரு அவமானத்தை எங்க மாமாவால் தாங்கிக்க முடியாது. அட பொண்ணுமணி, இது ஏன் உங்க மாமனுக்கு நடக்கிற அவமானமா நினைக்கிற? இங்க பாரு, உன் பக்கம் தான் நான் இருக்கு. உனக்கு உரிமை இருக்குதுப்பா. உனக்கு பணங்காசு எவ்வளவு வேணாலும் நான் தர்றேன். இந்த கொண்டம்பட்டியே எதிர்பார்க்காத அளவுக்கு தாய் மாமரைய சீரை நீ போய் செஞ்சுட்டு வா. இங்க பாரு பொண்ணுமணி, ஒரு குழந்தைக்கு பெத்த தாய் கொடுத்தாதான் அதுக்கு பேர் தாய்ப்பால். கண்டவ கொடுக்கறதெல்லாம் தாய்ப்பால் ஆகாதுடா. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு தாய் மாமன் சீர் செஞ்ச பட்டு எடுத்து கொடுத்தாதான் அதுக்கு பேர் சீர்வரிசை. கண்டவை எடுத்து கொடுத்தா அதுக்கு பேரே வேற. மாமா, அவங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு குடிசை கட்டி சீர் செஞ்ச மாதிரி என் தங்கச்சிக்கோ நீங்க தான் மாமா சீர் செய்யணும். நம்ம தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்கு நம்மளை தண்டிக்கட்டும். நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. வாங்க மாமா, நாம போய் நம்ம கையில உள்ளதை வச்சு தங்கச்சிக்கு சீர் செஞ்சுட்டு வந்துடலாம். அட பொண்ணுமணி, என்ன புது பொண்டாட்டி ஆசைப்படுறத என்ன செய்ய? அக்கா கூட பிறந்த தங்கச்சிக்கு சீர் செய்யத்தானே ஆசைப்படுது. அந்த சீர்முறை போய் சிறப்பாக செஞ்சுட்டு வாப்பா. பூங்குடி, நடக்கிறது நடக்கட்டும், நீ சீருக்கு ஏற்பாடு பண்ணுமா, பாத்திரலாம். சின்னதுரை, மாமா சொன்ன மாதிரியே பத்திரிக்கையில நம்ம பேரை போட்டு பெருமைப்படுத்தி விட்டாரா. இந்த ஊரே அசந்த போற அளவுக்கு தாய் மாமா சீரை செஞ்சு அசத்தி போடணும். அண்ணா, பூங்கொடி விஷயத்துல நீங்க கோட்டை விட்ட மாதிரி இந்த செல்வி விஷயத்துல கோட்டை விட நான் தயாரா இல்லை. அவளுக்கு சீரு செய்யற விஷயத்துல எவனும் குறுக்க வரமாட்டான். வந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன். வந்துட்டானே தாய் மாமன் சீரை நான் தான் செய்வேன்னு
அந்த பொண்ணுமணி சீர் ஏற்பாட்டுலாம் பண்ணிக்கிட்டான். இப்ப உங்களை தலகுனி வைக்க போறானே. என்ன சொல்றீங்க? தங்கராசு, இங்க பாருப்பா, உங்க மாமாவை நான் தேர்தலில் ஏத்து நிக்கிறவன் தான். அதுக்குன்னு சொந்த பந்தம் விட்டு போயிருமா? இந்த பொண்ணுமணி சின்ன வயசுல இருந்தே உங்க சொந்தம், உங்க உப்பத்துன்னு வளர்ந்தவன், உங்க நன்றி கேட்டவன். உங்களுக்கு இப்படி 4 பேர் இருக்கிற சபையில வச்சு மூக்கறுக்க வந்துட்டான். அது மட்டும் இல்லப்பா, இப்ப கூட சீர்முறைய நான் தான் செய்வேன்னு சபதம் போட்டிருக்கிறான். நாங்களும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம். அட பொண்ணுமணி, இப்பதான் உங்க கல்யாணத்துல உங்க மாமா அவமானம் பட்டு போனாரு. அவ அக்கா சீரையாவது அவர் இஷ்டப்படி நடத்துட்டுன்னு சொன்னான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என் மாமன் கௌரவம் போனா எனக்கு மயிறு போன மாதிரி, எனக்கு என்னோட கௌரவம் தான் முக்கியங்கிறான். அவன் தாய் மாம சீர நான் தான் செய்வேன்னு அதுக்கு உண்டான ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்கிறான்ப்பா. இங்க பாரு பெரியதுர, கல்யாணத்துல மாலைய போட்டுக்கிட்டு மனவரையில விரல சூப்பு நமக்காத மாதிரி இதுலயும் ஏமாந்து தொலைஞ்சிடாத. ஏதோ சொல்றத சொல்லி விட்டேன், அதுக்கு மேல ஏமாறுவனா? ஏமாற விட்டுவனா? டேய், அன்னைக்கு நான் அசந்த நேரம் பார்த்து பூங்கொடி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டேன். இன்னைக்கு வாடா, இந்த சீர்வரிசையில நீயா நானான்னு பாத்துக்கலாம். அண்ணே, தம்பி நான் இருக்கீல, நீ ஏன டென்ஷன் ஆகுற? தீட்டி வச்ச கத்திய எந்நேரமும் ஹோட்டல்ல பத்திரமா தான் வச்சிருக்கேன். சீர் செய்யற விஷயத்துல எவனாவது குறுக்க வரட்டும், அவன் சத்தம் போட்ட அடுத்த நிமிஷம் ரத்த பார்க்காம வெளியில போக மாட்டான். என்னடாத உறவு முறையெல்லாம் ஒன்னா நல்லா இருக்கட்டுன்னு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னா ஒருத்தன் வெட்டுவுங்கிறான், ஒருத்தன் குத்துவுங்கிறான். ஏப்பா, நாம சொன்ன விஷயத்துல பங்காளிங்க 2 பேரும் மண்ட சூடாகிட்டானுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? பாண்டி, நம்ம ஆட்டக்காரி வர சொல்லு. ஒரு ஆட்டத்தை போட்டா பசங்க 2 பேரும் கூலாயிருவானுங்க. பொண்ணு வேணுமா, ஜின்னு வேணுமா, பீரு வேணாமா, பிராண்டி வேணாமா, பொண்ணு வேணாமா, ஒண்ணு வேணாமா. ஆலப்புழ அம்மு குட்டி ரம்மு ஓட்டுது, ஆசைப்பட்டு கேட்டு நின்று மம்மு ஓட்டுது. 5 நம்பர் பஸ், அது அல்லோ கலர் ட்ரெஸ், 1 கிளாஸ் மிஸ், ஒரே ஒரு கிஸ். பீரு வேணுமா, பிராண்டி வேணுமா, பொண்ணு வேணுமா, ஜின்னு வேணுமா, பீரு வேணாமா, பிராண்டி வேணாமா, ஒண்ணு வேணாமா, ஒண்ணு வேணாமா மாமா. வடுப்பாங்க ஊரட்டும், முழு தேங்காய் தூங்கட்டும், போதை ஏத்திக்க நீ 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 நீ. படுறாங்க பேசாதே, டம்சாங்க கேட்காதே, போட்டு பொத்துக்க நீ 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 நீ. சேட்டா வீட்டு பக்கு துட்டுக்கெல்லாம் ஞானல்லே, சேச்சி நினப்புக்கு கெட்ட பையன் நான் இல்லை. முண்டு கட்டி ஆடுது மாம்பழ தோட்டம், ரவுண்டு கட்டி பாக்குது பண்டுக நோட்டம். பொண்ணு ஆடு ஆடு ஆட்டம் மேட்ச் பிக்சிங்கு, ரம்மு கோக்கும் பீரு பைனும் நல்ல மிக்சிங்க. காட்சினாலும் சாட்சினாலும் ஒரே கல்புதான், ஒரே கல்புதான். 5 நம்பர் பஸ், அது கல்லோ கலர் ரஸ், 1 கிளாஸ் மிஸ், ஒரே ஒரு கிஸ்.
ஆடிக்கோ மடியேறி நீந்திக்கோ நீண்டாடியுமோ நீ 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 கெட்ட பொட்ட புள்ள ஒட்டி ஒட்டி உரசுது தொட்ட இடம் விட்டு மத்த இடம் விழுங்குது இப்படித்தான் கொஞ்சியே பம்புல விட்டா இஷ்டம் போல தொட்டெல்லாம் சக்கரை தொட்டா எண்ணி நில்லு போதும் சொல்லு நோட்டதுன்னு கட்டி கொள்ளும் போதும் ஒள்ளும் ஞாபகம் ஸ்விங்கு இங்கு நானும் தொங்கு நாளும் நாங்க எஸ்கேப்பு ஐயோ நாங்க எஸ்கேப்பு 5ஆம் நம்பர் பஸ் அது அல்லோ கலர் ஒன்னாம் கிளாஸ் மிஸ் ஒரே